ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். என்னுடைய அருமை நண்பர் ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன் அவர்களே, செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் கிரி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர், திமுக முன்னணியிலே இருக்கிறது. அந்த வெற்றிக்கு விழாவாக நாம் கொண்டாடுவதற்கு தலைவர் அனுமதி வழங்கவில்லை என்றாலும் கூட வெற்றி விழா கூட்டத்திற்கு கண்டன கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை அறிவித்தே தீர வேண்டும். காரணம், தமிழ்நாட்டிலே நாளை முதல் எல்லா திமுக தொண்டனும் பெரியாருக்கு விழா எடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்து விட்டது. அதனால்தான் கார்த்தியிடத்தில் சொன்னேன். உடனே அவர் ஏற்பாடு செய்து ஜெயலலிதா கட்சிக்காரன் அம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு புதிய கோஷம் கிளம்பியிருக்கிறது. அதுதான் தளபதியை இளம் பெண்கள் எல்லாம் அப்பா என்று அழைக்கிற ஒரு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் உருவாகி இருக்கிறது. மோடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்கள் தளபதியால் இதை நடத்த முடியும் என்பதை சாமர்த்தியமாக நடத்தி காட்டியிருக்கிறார். உனக்கு வயிறு எரிகிறது, உன்னுடைய மாநிலத்தில் செய்ய முடியவில்லை. 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மோடியால் செய்ய முடியாததை தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கிறார். கனடாவிலே பாராட்டுகிறான் காலை உணவு திட்டத்தை. அண்மையிலே ஐநா சபை கூடியிருக்கிறது. உலக வரலாற்றில் ஐநா சபையில் ஒரு தமிழனை பாராட்டியிருப்பது முதல் முறையாக மு க ஸ்டாலினை பாராட்டி ஐநா சபையிலே பேசுகிறான். நம்மை ஆளாக்கிய தலைவர் கலைஞருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அதற்கடுத்து பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்ததன் காரணம், இந்த மண்ணில் பெரியாருடைய பெயரை எந்த சக்தியாலும் எவனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு. 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல ஒருவர் ரொம்ப ஆட்டம் போட்டான். பெரியாரை பற்றி பேசினால், இழிவாக பேசினால் மக்கள் மத்தியிலே ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் மயங்கி விடுவார்கள் நினைத்தார்கள். ஆனால் பெரியாரை பற்றி யார் தொட்டாலும் அவன் கேட்டான். இது கடந்த கால வரலாறு காட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி ஏற்றபோது அண்ணா அவர்கள் பேட்டி கொடுத்தார். மிக ஆவலோ அண்ணா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய்க்கு படியரிசி போடுவேன், ஒரு படி நிச்சயம், 3 படி லட்சியம் என்று சொன்னார். பத்திரிகையாளர்கள் எல்லாம் அண்ணாவை கேட்டார்கள், எப்படி கொடுக்க போகிறீர்கள்? அப்போது அண்ணா சொன்னார், நானும் ஆவலாகத்தான் கஜானாவை திறந்து பார்த்தேன். கஜானாவும் காலி, களஞ்சியும் காலி. ஆனால் அண்ணாத்தினுடைய மண்டை காலி அல்ல, அதை பயன்படுத்தி நான் கொடுப்பேன் என்று அண்ணா சொன்னார். சொன்னபடியே 3 மாதத்தில் சென்னைக்கும் கோவைக்கும் ரூபாய்க்கு பொடியரிசி போட்டு காட்டிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எத்தனையோ நெருக்கடியை ஒன்றிய அரசு கொடுக்கிறது. சேர வேண்டிய தொகை தரவில்லை. இங்கே சூர்யாவும் கம்பனம் சுட்டிக்காட்டியதை போல ₹1 29 பைசா நமக்கு தர்றான். எவ்வளவு நாளைக்கு இந்த பொறுமையாக இருக்க முடியும்? 10 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி 6 ஆண்டு காலம் இருந்தாலும் அதற்கு முன்னால் எடப்பாடி மௌனமாக இருந்தார், தட்டி கேட்கவில்லை. அதனுடைய விளைவு தொடர்ந்து தமிழ்நாட்டை மோடி அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ரயில்வே திட்டத்திற்கும் பணம்
கிடையாது. அப்படியே 1-2 ரயில் விட்டாலும் அந்த வண்டிகள் அந்த ரயில்களுக்கு பேர் இந்தியிலே வைக்கிறார்கள். வந்தே பாரத், தேஜா என்று. இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது இதே மத்திய அரசு, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு பல ரயில்களை தமிழ்நாட்டில் விட்டது. என்ன பெயர் வைத்தது? அதற்கு பெயர்கள் என்ன? பாண்டியன் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், காவேரி எக்ஸ்பிரஸ். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற நதிகள், ஆறுகளுடைய பெயரெல்லாம் வைத்து தமிழ் பெயராக வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் இருந்த இங்கே தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சியில் இருக்கிற போது, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது நம்முடைய கோரிக்கை ஏற்று ரயில்களுக்கெல்லாம் தமிழில் பேர் வச்சான். ஆனால் இன்றைக்கு மோடி ரயிலையும் விடவில்லை. இந்த திருவண்ணாமலையிலே ரயில் விட வேண்டும் என்று அண்ணாதுரை எத்தனை முறை கேட்டிருக்கிறார் என்பது எனக்கு நான் தெரியும். ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்கிறார்களா? அது மட்டுமல்ல, நாம் செலுத்துகிறோமே இந்த டோல்கேட்ல, தமிழ்நாட்டில் 70 டோல்கேட் இருக்கிறது. இந்த 70 டோல்கேட்ல மட்டும் வசூலாகிய வரிப்பணம் 26,000 கோடி. இந்த 26,000 கோடி நாம் கொடுக்கிற வரிப்பணத்திலே இருந்து மத்திய அரசு வாங்கி கொண்டு ஒரு 10 பைசா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன நியாயம்? இதே துறைக்கு TR பாலு அமைச்சராக இருந்தார். 56 கோடியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு எல்லா இடத்திலும் தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய சாலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு TR பாலு மத்தியில் திமுக அமைச்சர் இருந்த காரணத்தினால் 56 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு நயா பைசா கொடுக்க மறுக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு பூராவிலும் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தலைவர் சொன்னதற்கு காரணம், எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்று பொதுமக்களுக்கு சொல்லணும். இதற்கு இடையிலேதான் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் பெண்களுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறார். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் தருகிறார்.